இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 147 அதிகாரம் 14 வசனத்துல அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். உன்னை திருப்தியாக நடத்துகிற தேவன். இன்றைக்கு அநேக வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? திருப்தி இல்லாத வாழ்க்கை. குடும்பத்துல கணவன் சரியிருந்தால் பிள்ளைகள் சரியில்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் சரியிருந்தால் கணவன் சரியில்லாத ஒரு சூழ்நிலை. இவைகள் கணவன் சரியாக இருந்து பிள்ளைகள் சரியாக இருந்தும் கூட குடும்பத்திலே வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தரித்திரமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அநேகரை கூப்பிட்டு நீங்க நல்லா இருக்கிறீங்களா நாம கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ வாழ்றோம், வாழ்றதுக்காக வாழ்றோம், ஏதோ வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பம் ஆகிவிட்டது, பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள், வேறு என்ன செய்வது, வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதை பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்க முடிகிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பம் திருப்தி இல்லாத ஒரு குடும்பம், வாழ்க்கை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, வருமானம் இல்லாத ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி நாம் பார்க்கும் பொழுது அநேகர் இன்றைக்கு திருப்தி இல்லாமல் வாழ்கிறார்கள். ஒரு சில சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மனிதர்களை இன்னைக்கு திருப்திப்படுத்தவே முடியாது. திருப்திப்படுத்த முடியுமா மனிதர்களை? நாம எவ்வளவு ஒழுங்கா நடந்தாலும் ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது. குறை சொல்லுகிற மனிதர்கள் குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். ஒரு திருமணத்துக்கு போறோம், திருமணத்துக்கு போயிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது கேட்பாங்க, சாப்பாடு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருந்ததோ நல்லா இல்லையோ நான் சொல்ற வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து நாம பேசும்பொழுது கேட்போம், சாப்பாடு, அவங்க பாட்டு அமைதியா இருப்பாங்க, கேட்பாங்க சாப்பாடு நல்லா இருந்தது, இந்த சாப்பாடு நல்லா இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தது. இன்னும் நல்லா இருந்தது, கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு ரக்க தான் வந்தது. என்ன வந்தது? எனக்கு ரக்க தான் வந்தது. பீஸே என்ன பண்ணல, வரல. ஏதாவது ஒரு திருப்தியான ஒரு வார்த்தையை மனிதர்களிடத்துல பார்க்க முடிகிறதா? பொண்ணு பார்க்க போறாங்க, பையன் பார்க்க போறாங்க, மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாங்களா, பொண்ணு நல்லா இருக்கிற, நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் மூக்கு பெருசா இருக்குது, கண்ணு ரொம்ப பெருசா இருக்குது. இன்னைக்கு மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நாம் என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. சில மனிதர்கள், சில மனுஷிகள் என்ன செய்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களை திருப்திப்படுத்தணும் நாம நினைச்சா நாம சமாதானம் இல்லாத போயிடுவோம். சிலரை நாம திருப்திப்படுத்தணும் நினைச்சா நிச்சயமா நாம என்ன ஆயிடுவோம்? நாம திருப்தி இல்லாம போயிடுவோம் வாழ்க்கையில. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்மை திருப்தி செய்ய முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்ய விருப்பம் இல்லாம ஒரு வேலையை செய்து கொண்டிருப்போம். ஏனென்றால் அந்த வேலை ஸ்தலத்துல போனா அநேக பிரச்சனைகள் இருக்கும். திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை,
உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. குடும்பத்துல ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு ஆங்கிளா இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு காரியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு என் குடும்பத்தை பார்க்கும் பொழுது திருப்தி இல்லாத சூழ்நிலை, என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, நான் வேலைக்கு போனா அங்க திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. இவைகள் எல்லாவற்றையும் யாரால் மாற்ற முடியும் என்றால் நம் தெய்வனாகிய கர்த்தரால தான் மாற்ற முடியும். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147:5 வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் தான் எப்படிப்பட்டவர்? பெரியவர். இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய அந்தஸ்திலே இருக்கிற மனிதர்கள் உண்டு, பெரிய பதவியில் இருக்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பெரியவர். வாசிக்கலாம். மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு எப்படி இல்லை? அளவே இல்லை. அவர் அறிவுக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப, வேதம் சொல்லுகிறது அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். வேதம் சொல்லுகிறது நம் ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாமல் இருக்கிறது. அவர்தான் உன் வாழ்க்கையில திருப்தியை கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமை நான் உன்னை திருப்தி ஆக்குவார். உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, நீ வேலை செய்கிற இடத்துல, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை அவர்தான் கொடுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு பிரதானமானது என்னவென்றால் சமாதானம், நிம்மதி. நிச்சயமா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் குடும்பத்துல, உங்க வீட்டுல தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாராக, திருப்தியை கொடுப்பாராக. உச்சிதமான கோதுமை நான் உன்னை அவர் திருப்தியாக்குகிற தெய்வன். திருப்தியாய் உன்னை நடத்துவார். திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். திருப்தி இல்லாத ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறும். திருப்தி இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் மாற்றி உன்னை உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக்குகிற தெய்வன். வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரூத் 2:18 வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாக சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். இங்கே நாம் பார்க்கிறோம், நகோமி ரூத் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வீடாகி அந்த வீட்டை விட்டு வேறு தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். வேறு தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே சில காலம் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு வருகிறார். திருப்தி இல்லாத எல்லாத்தையும் இழந்து வருகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரூத் போவாசினுடைய அந்த வயல்வெளிக்கு கடந்து போய் அங்கே போவாஸ் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து அவள் அந்த வயலிலே திருப்தியாக சாப்பிட்டு தன் மாமிக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாள். ஒரு திருப்தியை தேவன் ஏற்படுத்துகிறார். அவங்க எந்த வீட்டுக்கு வந்தாங்க? எந்த ஊருக்கு வந்தாங்க? மோவாப் தேசத்துல இருந்து எந்த தேசத்துக்கு வந்தாங்க? சொல்லுங்க. பெத்லகேம் தேசத்துக்கு வந்தார்கள். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம்ல தான் யார் பிறந்தா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேம் தேசத்துல தான் பிறந்தார். பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு அந்நிய தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்து திருப்தி இல்லாமல் வந்தவர்களை மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக நடத்தினார்.
ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் அல்லது உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் பல காரியங்களை செய்து இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்களா? மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், ஆண்டவரை தேடி வாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உனக்கு திருப்தியை ஏற்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்தி இல்லாமல் வந்தவர்களை தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக நடத்தினார். போவாஸ் அந்த வம்சத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த போவாசின் வயல்வெளியிலே திருப்தியாய் சாப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். திருப்தியாய் சாப்பிட்டது அன்றி தன் மாமிக்கு கொண்டு போய் அதை கொடுத்தார். இன்றைக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத குடும்பம், திருப்தி இல்லாத வேலை, இப்படிப்பட்ட ஒரு திருப்தி இல்லாத ஒரு மன நிறைவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். உன்னை திருப்தி ஆக்குகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகள், எந்த வாழ்க்கையா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும் எனக்கு, தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் குறைவுபடவும் நாங்கள் போதிக்கப்பட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் யாரு? பெரியவர். நம் கூட இருக்கிற தேவன் உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். தேவனுடைய வீட்டை விட்டு மோவாப் அந்நிய தேசத்துக்கு போய் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் வந்தார்கள். நகோமி வரும் பொழுது சில ஜனங்கள் பார்த்து கேட்கிறாங்க, நீ நகோமி அல்லவா என்று கேட்கிறார்கள். நகோமி சொல்லுகிறார், என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், தேவன் எனக்கு கசப்பை ஏற்படுத்தினார், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். மாறா என்றால் கசப்பு. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கசப்பான ஒரு சூழ்நிலை, கசப்பான ஒரு அனுபவம், கசப்பான ஒரு நிலை இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, தேவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது, உங்கள் கசப்பை, உங்கள் மாறாவை தேவனாகிய கர்த்தர் மாற்றி உங்களை திருப்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் திருப்தி செய்கிற தெய்வன். உன் வாழ்க்கையில திருப்தியாக நடத்துகிற தெய்வன். ஒரு மருமகள் வர வழியிலே என்ன பண்ணா? விட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத் தன் மாமியாரை உறுதியாக பிடித்துக் கொண்டு வந்தாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, திருப்தி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? வேதனைப்படாத, கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருப்தியை ஏற்படுத்துவார். உன் குடும்பத்திலே கர்த்தர் ஒரு திருப்தியை ஏற்படுத்துவார். ஆசீர்வாதம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற, என் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது என் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராக, உங்கள் தரித்திரங்களை மாற்றுவாராக, உங்கள் பற்றாக்குறைகளை மாற்றி உங்கள் குடும்பத்திலே தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்களை திருப்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி ஆகுவார்கள். பஞ்சம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் உன்னை திருப்தியாக நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்தியா நடத்துவாரா? திருப்தியா நடத்துவாரா? ஈசாக்கு வாழ்ந்த அந்த தேசத்துல பஞ்சம். ஈசாக்கு வேறு தேசத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்நிய தேசத்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்.
அந்த தேசத்துல பஞ்சம், வறுமை, தரித்திரம், ஆகாரம் இல்லை. ஆனால் ஈசாக்கு விதைத்தார். கர்த்தர் 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாய் நடத்துகிற தேவன், உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறாயா? பற்றாக்குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவனாகிய கர்த்தர் உன் பற்றாக்குறைகள், உன் தரித்திரங்கள், உன் சூழ்நிலைகளை மாற்றி உன்னை திருப்தியாய் நடத்துவார். உன் குடும்பத்தை திருப்தியாய் நடத்துவார். உன் வாழ்க்கையை திருப்தியாய் நடத்துவார். உன் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை திருப்தியாய் நடத்துவார். உன் பஞ்ச காலங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன் என்று வார்த்தை சொல்லுகிறபடி இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. திருப்தியாக நடத்துங்க, திருப்தியை ஏற்படுத்துங்கப்பா. திருப்தியான வாழ்க்கையை, சூழ்நிலைகளை உருவாக்குங்க. நீ மகா பெரியவர் ஆண்டவர். எல்லாவற்றை காட்டிலும் ஞானமுள்ள தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அற்புத அதிசயங்களை, நன்மைகளை செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.